அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகன் பேசுறேன். நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு கிழமைக்கும் அந்த கிரகத்துடைய தன்மை உண்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிழமை இருக்கு, புதன்கிழமைனா அந்த புதன் கிரகத்துடைய தன்மை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைனா சூரியனுடைய தன்மை இருக்கும். சனிக்கிழமைனா சனியோட தன்மை இருக்கும். இப்ப அந்த கிரகங்களுடைய பாதிப்புல இருந்து நம்ம நீங்கணும் அப்படின்னா அந்த கிழமையில் அந்த உணவை சாப்பிட்டா ஒரு அளப்பரிய சக்தி நமக்கு கிடைக்கும். அதோட அந்த கிரகத்துடைய பாதிப்பு நீக்கும். அப்படி ஒவ்வொரு கிழமையில என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன கிழமை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வாயுடைய காரக பலனை பெறுவது செவ்வாய்க்கிழமை. அதாவது செவ்வாய் கிரகத்து பாதிப்பை நீக்கணும்னா நம்ம செவ்வாய்க்கிழமை ஒரு சில விஷயங்களை செஞ்சோம்னா செவ்வாயுடைய பலனை நம்ம பெறலாம். செவ்வாய் சகோதர காரகன், அதே போல பூமி காரகன், இரத்த காரகன். இரத்த சம்பந்தமான உறவுகள், பூமி சம்பந்தமான விஷயங்களில் குழப்பங்களை ஏற்படுத்துவது செவ்வாய். அதே போல திருமண தடை, காரிய தடைகளை கொடுப்பதும் செவ்வாய் தான். இந்த செவ்வாய் தோஷ பாதிப்புகளோ அல்லது செவ்வாயுடைய பாதிப்புல இருந்து நீங்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவரம்பருப்பு போட்ட சாம்பார், துவரம்பருப்பு சட்னி அல்லது துவரம்பருப்பு வடை, அதாவது பருப்பு வடை, பீட்ரூட் அல்வா, பேரிச்சம்பழம் பாயாசம், தர்பூசணி ஜூஸு, அதே போல் பார்த்தீங்கன்னா தேன் கலந்த வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த மூணையும் கலந்த ஒரு பழக்கலவை சாப்பிடணும். அடுத்து மிளகாய் சட்னி. மிளகாய் சட்னி செவ்வாய்க்கிழமை சாப்பிட்டீங்க அப்படின்னா செவ்வாயுடைய பலனை பெறலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயுடைய பாதிப்புகள் நீங்கணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு செஞ்சு முருகனுக்கு செவ்வரளி மாலை போடுறதும் ரொம்ப விசேஷம். இந்த செவ்வாய்க்கிழமை இந்த உணவெல்லாம் கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா செவ்வாயுடைய பாதிப்புகள் நீங்கும்.